தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து எங்களுக்கு என்ன பயம்? அவங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க, நாங்க மிகப்பெரிய ஆலமரம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் திமுகவினர் மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்காங்க. தளபதியை பார்த்து பயம் இல்ல அப்படின்னா எதுக்கு இப்படி மேடைக்கு மேடை பேசுறாங்க அப்படின்ட்டு தெரியல. இப்ப கூட தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தளபதியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. சோ சிஎம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நேத்து மாற்றுக் கட்சியில இருந்து விலகி திமுக இணையக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துகிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லி அப்படின்னா, என்னோட தலைமையிலான திமுக அரசு பதவியேற்று இன்னையோட 5ஆம் ஆண்டு தொடங்குது. 2026ல மறுபடியும் திமுக ஆட்சி அமைச்சு 7வது முறையா திமுகவோட ஆட்சி தமிழ்நாட்டுல தொடரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிற்கே வழிகாட்டும் ஆட்சி, மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் ஆட்சி, ஒன்றிய அரசுக்கே வழிகாட்டும் ஆட்சி திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நேத்து பிறந்தவங்க, நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றாங்க. அரசியலுக்கு அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது, அவங்க அடுத்த முதலமைச்சர்னு பேசக்கூடிய நிலைமை தான் இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி தளபதியை மறைமுகமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேடையில விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இதே மாதிரி மு.க. ஸ்டாலின் தளபதியை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கு தளபதியும் பாத்தீங்கன்னா, எங்களை பார்த்து நீங்க பயப்படல அப்படின்னா நேத்து கட்சி ஆரம்பிச்சவன் அடுத்த முதலமைச்சருக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு எதுக்காக மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி ஓபனாவே கேட்டாரு. இப்ப மறுபடியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதே வார்த்தைகளை வச்சு தளபதியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.